happened? நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற பேச்ச கேட்காம 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் போட்டா இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல நடுவுல நிக்கிறோம். என்ன உமா, என்னாச்சு உனக்கு? டென்ஷனா இருக்கு. அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல. உனக்கு என்ன உமா, ஆஃபர்ல வந்து அனுஷ்கா மாதிரி இருக்க. டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும். என்னாச்சு உமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப தான் சலிச்சுக்காதடி, கேப் புக் பண்றேன். ஹே கேர்ள்ஸ், இங்க பாரு, சூட் போட்ட கேப் டிரைவர் நமக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? பரவாயில்லைங்க, we have booked the cab. ஓகே. ஏய் வெயிட் பண்ணு, கார்ல யாரும் இல்லல, எங்களை டிராப் பண்ணிடுங்க. ஏய், என்ன பண்ற? ஓ, நாங்க ஹைடெக் சிட்டி லிபர்ட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். நான் அந்த பக்கம் போலங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். வாட்? கல்யாணத்துக்கா? அப்படின்னா நாங்களும் வரோம். ஐயோ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் கார்னர். பார்ட்டி தரேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். தெரிஞ்சவங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸா? இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? வேற யாரு? ஒரு காலத்துல நல்லா தெரிஞ்சவங்க. ஆனா இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. சொன்னா புரியாதுன்னு சொல்றவங்க கல்யாணத்துக்கு இப்படி சூட் போட்டு போயிட்டு இருக்கே. ஆனாலும் நீ இருக்கியே, சரியான மாஸ்டர் பீஸ். ஹலோ மேடம், வந்தாச்சு. போதும் சிரிச்சது, இறங்குங்க. சரி, நீ போனது யார் கல்யாணத்துக்கு? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு. ஆ? 2 பேர் சேர்ந்து தான் படிச்சோம். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். மாப்பிளைக்கு இப்ப மிகப்பெரிய சர்ப்ரைஸ். பார்த்தா அவரே ஷாக் ஆயிருவாரு. என்ன இவன் வந்திருக்கான்? ஹாய், ஐ bought this for you. யாருவா? He's my ex-boyfriend. And this is for you. கம் திஸ் சைடு. Congrats. நோ தேங்க்ஸ். Congratulations, bye. சாரி, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வர சொல்றேன். இவ்வளவுதானா இல்ல உங்க அப்பா ஏதாவது வேற சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரா? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒன்னு யாருப்பா இங்க கூப்பிட்டது? அதான் அங்கிள், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாலே உங்க பொண்ணு எல்லாரையும் வர சொல்லியிருந்தாலே. வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடாட்டி எங்க ஊரு பக்கம்லாம் யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்கப்பா. எதர்ச்சியா அனுப்பின மெசேஜை பார்த்துக்கிட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. பயப்படாதீங்க. சாட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், ரெக்கார்ட் கால்ஸ் இப்படி எதுவும் கிடையாது. முதல்ல உனக்கு என்னமா வேணும்? புஃபே எங்க இருக்கு அங்கிள்? அங்கதான். போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு பின்னாடியே கை கழுவிட்டு அந்த பக்கமா வெளியே போக வழி இருக்கும். போயிடுங்க. யா, லெட்ஸ் கோ. வந்துட்டானுங்க.